முல்லைக்காட்டுக்குள் ஒரு குரங்கு மந்திரவாதி. முல்லைக்காட்டுக்கு புதிதாக குரங்கு ஒன்று வந்தது. அது நிறைய மந்திர வித்தைகளை செய்து காட்டியது. வெறும் கையை காட்டி அந்த கையை அப்படியும் இப்படியும் ஆட்டி ஆட்டி சர்க்கரையை வர வைத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அந்த குரங்கு. ஒரு பூவை எடுத்து அப்படியே கையில் வைத்து கசக்கி தூக்கி வானத்தில் வீசியது. பூ குருவியாக மாறி வானத்தில் பறந்தது. அதை பார்த்ததும் முல்லைக்காட்டு முயல்களும் எலிகளும் யானைகளும் மான்களும் ஆச்சரியப்பட்டன. அனைவரும் கைத்தட்டி மகிழ்ந்தனர். வித்தைகள் காட்டிக் கொண்டிருந்த குரங்கு திடீரென கூட்டத்தை நோக்கி, "ஹேய், யாருடா உங்கள் தலைவன்?" என்று கேட்டது. "எங்களுக்கெல்லாம் தலைவர் சிங்கராஜா தான். ஏன் கேட்குறீங்க?" என்றது எலிக்குட்டி. பதிலே சொல்லாமல் சிரித்து கொண்டே சிங்கத்தின் குகைக்கு கிளம்பியது குரங்கு. சிங்கராஜாவின் குகை வாசலில் நின்று கொண்டு, "ஏய் கோழை சிங்கமே, வெளியே வா. தைரியம் இருந்தா என்னோட மோதிப்பாரு" என்று கூப்பிட்டது. குகைக்குள்ளிருந்து நரியாரும் சிங்கராஜாவும் வெளியே வந்தனர். "வணக்கம் குரங்காரே, நீங்கள் யார்? உங்களை இந்த காட்டில் பார்த்ததே இல்லையே. ஏன் கோபமாக கூச்சல் போட்டு கொண்டிருக்கிறீங்க?" என்றது சிங்கம். "நான் இமயமலையிலிருந்து வருகிறேன். கடவுள் எனக்கு நிறைய மந்திர சக்தி கொடுத்திருக்கிறார். மரியாதையாக இந்த காட்டை என்னிடம் கொடுத்துவிட்டு ஓடிவிடு. இல்லையென்றால் உன்னை ஒரே நிமிடத்தில் அழித்து விடுவேன். தைரியம் இருந்தால் என்னோடு சண்டை போட்டு ஜெயித்து காட்டு" என்று சிங்கராஜாவை சண்டைக்கு அழைத்தது குரங்கு. தன்னுடைய வெறும் கையை அப்படி இப்படி என்று ஆட்டி அதிலிருந்து சர்க்கரையை வரவழைத்து சிங்கத்தின் மீது வீசியது. சிங்கத்துக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. "அவனை உன்னை அடிச்சு நொறுக்கிறேன் பாரு" என குரங்கை அடிக்க பாய்ந்தது சிங்கம். உடனே நரியார் சிங்கத்தை தடுத்து, "சிங்கராஜா, இவன் ஒரு டம்மி பீஸு. இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க" என்றது நரி. குரங்கிடம் போய் நரியார் பேசினார். "குரங்காரே, ரொம்ப பேசாதீங்க. நான் கூட மிகப்பெரிய மந்திரவாதி தான். என்னோட உங்களால் போட்டி போட முடியுமா? நான் செய்யும் மாயாஜாலத்தை உங்களால் செய்ய முடியுமா?" என்றது. "அப்படி என்னையா செய்ய போற? என்னால் செய்ய முடியாத மந்திரவித்தை?" என்று திமிராக கேட்டது குரங்கு. "நாளைக்கு காலையில் சூரியன் உதிக்கும்போது ஆற்றங்கரைக்கு வந்துடுங்க. நம்ம போட்டியை அங்கே வச்சுக்கலாம்" என்றது நரி. உடனே குரங்கு ஆவேசமாக, "ஹேய் நரியே, நாளைக்கு போட்டியில் நீ தோத்துட்ட, சிங்கராஜா இந்த காட்டை விட்டே போயிடணும். அதுக்கு பிறகு இந்த முல்லைக்காட்டுக்கு நான் தான் ராஜா. நான் வச்சது தான் சட்டம். எல்லாரும் என் பேச்சத்தான் கேட்கணும். ஓகே?" என்றது குரங்கு. "ஒருவேளை நீங்கள் தோத்துட்டா என்ன பண்ணுறது குரங்காரே?" என்றார் நரியார். உடனே குரங்கு, "சிங்கராஜா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு காட்டை விட்டு நான் ஓடி போயிடுறேன்." இரவெல்லாம் தூங்கவில்லை குரங்கு. அப்படி என்ன நமக்கு தெரியாத வித்தையாக இருக்கும் என்று யோசித்து கொண்டே இருந்தது. அடுத்த நாள் ஆற்றங்கரையில் நரியும் குரங்கும் சந்தித்தன. முல்லைக்காட்டில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கு கூடியிருந்தனர். சிங்கராஜாவும் ஆர்வத்தோடு வந்திருந்தாங்க. அந்த நரியாருக்கு ஒரு மந்திரமும் தெரியாதே, எப்படி ஜெயிக்க போகிறானோ தெரியலையே என்று சிங்கராஜா மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்தது. நரி குரங்கை கூப்பிட்டு ஆற்றுக்கு நடுவில் இருந்த 2 கொடியை காட்டுச்சு. "குரங்காரே, அதோ அங்கே ஆற்றுக்கு நடுவில் கொடி தெரியுதே, அது ஆற்றின் மேல் நடந்து போய் எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்க தான் வின்னர். கையில் தண்ணி படக்கூடாது" என்றார் நரியார். குரங்குக்கு ஆற்றில் நடக்க தெரியாது, இருந்தாலும் யாராலையுமே தண்ணீரில் நடக்க முடியாதே என்கின்ற தைரியத்தில் ஒப்புக்கொண்டார். எப்படியும் நரியார் தண்ணீர் விழுந்து விடுவார் என நினைத்தார். இருவரும் தயாரானார்கள். முதலில் நரியார் ஓடிப்போய் ஆற்றுக்குள் குதித்தார். எல்லோரும் ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தனர். நரியார் தண்ணீருக்குள் முழுகவே இல்லை. அப்படியே தண்ணீர் மேல் ஒற்றை காலில் நின்றார். எல்லாரும் ஆஹா ஓஹோ என கைதட்டினர். அப்படியே பொறுமையாக ஆற்றில் நடந்த நரியார் ஆற்றின் மேலேயே நடனமாடினார். குரங்கை பார்த்து கேலி செய்து சிரித்தார். ஆற்றுக்கு நடுவில் இருந்த கொடியை எடுத்து கொண்டு வந்து குரங்கிடம் காட்டினார். "குரங்காரே, நான் ஆற்றுல நடந்து போயிட்டு வந்தாச்சு. இப்போ நீங்கள் நடந்து போய் இன்னொரு கொடியை எடுத்துகிட்டு வாங்க பார்க்கலாம்" என்றார் நரியார். குரங்குக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அவர் எத்தனையோ மாயாஜால வித்தைகள் கற்றிருந்தாலும் இது மட்டும் தெரியலையே. இருந்தாலும் முயற்சி செய்யலாம் என நினைத்து ஆற்றுக்குள் தொப்பென்று குதித்தார். அவ்வளவுதான், முழுக ஆரம்பித்தார். ஆற்றிலிருந்து மேலே வந்து, "நான் தோத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க" என்று சிங்கராஜாவிடம் மன்னிப்பு கேட்டார் குரங்கார். "குரங்காரே, எவ்வளவுதான் நமக்கு திறமை இருந்தாலும் ஆணவமாக இருக்கக்கூடாது. அதை நம்மை அழிச்சிடும்" என்று அறிவுரை கூறினார் சிங்கராஜா. மந்திரவாதி குரங்கு காட்டை விட்டே ஓடியது. சிங்கராஜாவுக்கும் முல்லைக்காட்டு விலங்குகளுக்கும்
ஒன்று மட்டும் புரியவே இல்லை. நரியாருக்கு எந்த மந்திரமும் தெரியாது. பிறகு எப்படி நீரில் நடந்து காட்டினார்? எலிக்குட்டி போய் நரியாரிடம் கேட்டது. நரியாரே, எப்படி நீங்கள் தண்ணியில் நடந்து போனீங்க என்றது. சிங்கராஜாவும், ஆமாம் நரியாரே, நீங்கள் எப்படி தண்ணியில் நடந்தீங்க என்றார். சிங்கராஜா, அந்த குரங்குக்கு மந்திரமும் தெரியாது, மாயமும் தெரியாது. அது ஒரு மோசடி பேர்வழி. விரலுக்கு நடுவில் சின்ன சின்ன சக்கர கட்டிகளை வைத்துக்கொண்டு கையை அப்படியும் இப்படியும் ஆட்டி அந்த கட்டிகளை உடைத்து பொடியாக்கி ஏதோ வெறும் கையில் சர்க்கரையை வரவழைத்த மாதிரி உங்கள் மேல் வீசியதை பார்த்தேன் என்று நரியார் சொல்ல, ஆஹா என்று ஆச்சரியப்பட்டது சிங்கராஜா. அப்போதே தெரிந்துவிட்டது அது ஒரு போலி மந்திரவாதி என்று. அதனால் அவனை ஏமாற்றி ஜெயிக்க நினைத்தேன். அதனால் குரங்கினை ஆற்றில் நடக்கிற போட்டிக்கு அழைத்தேன் என்றார் நரியார். அது சரிங்க, எப்படி தண்ணியில் நடந்து போனீங்க என்றார் சிங்கராஜா. அதுவா, நேற்று இரவு ஆற்றில் இருக்கிற நம் ஆமை கூட்டங்களை சந்தித்து அவர்களுடைய நண்பர்களையும் சந்தித்து அவற்றின் குறிப்பிட்ட சில இடங்களில் வெளியே தெரியாதபடி தண்ணீருக்குள் மிதக்கும்படி சொல்லியிருந்தேன். அதனால் ஆற்றின் மேல் அவர்களுடைய முதுகில் காலை வைத்து ஜாலியாக நடந்து சென்றேன். இந்த குரங்கு நடக்கும்போது ஆமை கூட்டங்கள் நகர்ந்து விட்டன, அவ்வளவுதான் என்று புன்னகைத்தார். பலே நரியாரை, அசத்திட்டீங்க என்று சிங்கராஜா கைத்தட்டி வாழ்த்த, இதை கேட்டுக்கொண்டிருந்த முல்லைக்காட்டின் மற்ற விலங்குகளும் கைத்தட்டி மகிழ்ந்தன. அதனால் எவ்வளவுதான் நமக்கு திறமை இருந்தாலும் ஆணவமாக இருக்கக்கூடாது, அது நம்மையே அழிச்சிடும். இல்லை குட்டீஸ்?